ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது நம்ம எவ்ரிடே யூசேஜ் சென்டென்சஸ் தான். இன்றைக்கி ஒரு 15 சென்டென்சஸ் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் ஒரு 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். போய் பாருங்கள். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ். இப்போது யாராவது நீங்கள் எங்கே இருக்கீங்க, எங்கே வந்துட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்வதும் ½ வந்துட்டேன், இன்னும் 1 ஹவரில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு, இல்லைன்னா இன்னும் ஒரு few மினிட்ஸில் வந்துடும்னு சொல்லுவோம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி தேர் இன் எ ஃபியூ மினிட்ஸ். ஐ வில் பி தேர் இன் எ ஃபியூ மினிட்ஸ். அதாவது சில நிமிடங்களில் நான் அங்கே வருவேன், இன்னும் ஒரு சில நிமிடங்களில் நான் அங்கே வந்துடுவேன்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் பண்ணலாம். I will be there in a few minutes. I will be there in a few minutes. சில நிமிடங்களில் நான் அங்கு வருவேன். சில நிமிடங்களில் நான் அங்கு வருவேன். I will be there in a few minutes. few minutesனால் சில நிமிடங்கள். I will be thereனா நான் அங்கே வந்துடுவேன். கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா? இப்போ ஏதாவது ஒரு ஷாப்பில் போயிட்டு நீங்கள் எனக்கு கொஞ்சம் அந்த பால் எடுத்து தருவீங்களான்னு சொல்லிட்டு கடையிலேருந்து இப்போ நீங்கள் பால் எடுத்து குடிப்பீங்களான்ட்டு கேட்கலாம். கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் தி ஸ்டோர்? ஸ்டோர்னால் வந்து கடைன்னு சொல்லலாம். கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் தி ஸ்டோர்? பிக் அப்னா எடுக்கிறது. கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் தி ஸ்டோர்? கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா? கேன் யூ பிக் அப் சம் மில்க் ஃப்ரம் தி ஸ்டோர்? கடையிலிருந்து பால் எடுக்க முடியுமா? இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா? இப்போ நம்ம கேட்போம், ஏதாவது ஒரு நல்ல புக்கை சொல்லலாம் படிக்கிறதுக்கு, எனக்கு போரிங் டைமில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். நான் போர் அடிக்கிறச்ச படிப்பேன், எனக்கு ஏதாவது உனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல புக் நேம் சொல்லுங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம நார்மலாக கேட்போம். கேன் யூ ரெக்கமெண்ட் எ குட் புக்? கேன் யூ ரெக்கமெண்ட் எ குட் புக்? நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா? எனக்கு ஒரு நீ நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா? கேன் யூ ரெக்கமெண்ட் எ குட் புக்? கேன் யூ ரெக்கமெண்ட் எ குட் புக்? நல்ல புத்தகத்தை பரிந்துரைக்க முடியுமா? இப்போ நம்ம எங்கேயாவது மொபைல் நம்ம வச்சுருப்போம், அதை மிஸ் ஆகிடும். அப்போ நம்ம நான் எங்கேயே தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் ஃபைண்ட் மை ஃபோன் எனிவேர். எங்கேயும் கிடைக்கல, எனது தொலைபேசி எங்கும் கிடைக்கவில்லை. எனிவேர்னால் எங்கும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ காண்ட் ஃபைண்ட் மை ஃபோன் எனிவேர். எனது தொலைபேசி எங்கும் கிடைக்கவில்லை. எனது தொலைபேசி எங்கும் கிடைக்கவில்லை. நெக்ஸ்ட்டு ஒன், என்னுடன் வாக்குவாதம் செய்யாது. நீ சும்மா என் கூடலாம் ஆர்கியூ பண்ணாதன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நீ கூட என் கூட பேசாத, நான் சொல்கிறத மட்டும் நீ லிசன் பண்ணு, என் கூட நீ வாக்குவாதம் செய்யாதுன்னு சொல்லிட்டு பொதுவாக அம்மா வீட்டில் சொல்லுவாங்க. நம்ம அம்மா சொல்கிறச்ச ரிட்டன் பேசும்போது தேவையில்லாமல் நீ என் கூட வாக்குவாதம் பண்ணாத, நான் சொல்கிறத மட்டும் செய்யணும்னு சொல்லிட்டு நமக்கு வார்னிங் கொடுப்பாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், டோன்ட் ஆர்கியூ வித் மீ. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. என் கூட ஆர்கியூ பண்ணாத. டோன்ட் ஆர்கியூ வித் மீ. என்னுடன் வாக்குவாதம் செய்யாதே. இனி யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லை. நான் இனிமேல் யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், நான் யார்கிட்டையும் எதிர்பார்ப்புகள் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். நான் இனி யாரையும் எதிர்பார்க்க மாட்டேன், நானே எல்லாம் பண்ணுவேன், எந்த ஒரு ஹெல்ப்பும் மற்றவர்களிடம் நான் கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எனி ஒன். எனி ஒன்னா யார்கிட்டையும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எனி ஒன். இனி யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லை. நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எனி ஒன். நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எனி ஒன். நோ மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃப்ரம் எனி ஒன். இனி யாரிடமும் எதிர்பார்ப்பு இல்லை. அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். நீங்கள் அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு வேலை பார்த்துருப்பாங்க, சில பேர் முழுசாக வேலை பண்ணியிருப்பாங்க, சில பேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம சொல்லலாம், நீங்கள் அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம், நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். டோன்ட் பே எவரி ஒன். அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். டோன்ட் பே எனி ஒன். அனைவருக்கும் பணம் கொடுக்க வேண்டாம். டோன்ட் பே எனி ஒன். நான் சொல்வது சரி, நீங்கள் சொல்வது தவறு. நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் சொல்கிறது ராங்.
அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். யாராவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிஸ்டர் சொல்லுவாங்க, நம்ம பிரதர் சொல்லுவாங்க, நம்ம அதுக்கு ஏதாவது நம்ம ஆன்சர் பண்ணுவோம். நான் சொல்கிறது தான் சரி, நீங்கள் சொல்வது தவறுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? ஐ ஆம் ரைட் அண்ட் யூ ஆர் ராங். ஐ ஆம் ரைட் அண்ட் யூ ஆர் ராங். நான் சொல்வது சரி, நீங்கள் சொல்வது தவறு. ஐ ஆம் ரைட் அண்ட் யூ ஆர் ராங். ஐ ஆம் ரைட் அண்ட் யூ ஆர் ராங். நான் சொல்வது சரி, நீங்கள் சொல்வது தவறு. ஸோ நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக பேசுகிறீங்க, கொஞ்சம் ஸ்லோவாக பேசுங்களான்னு சொல்லுவோம். சில பேர் வந்து கடகடன்னு பேசிகிட்டே போவாங்க, அதாவது ஸ்பீடாக போவாங்க. அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளால் லிசன் பண்ண முடியாது. சில வேர்ட்ஸில் நம்மளால் சரியாக லிசன் பண்ண முடியாது இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், ப்ளீஸ் மெதுவாக பேசுங்களா. would you please speak slowly. would you please speak slowly. தயவுசெய்து மெதுவாக பேசுவீர்களா, நீங்கள் கொஞ்சம் மெதுவாக பேசுவீங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். would you please speak slowly. உங்களை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்மளை என்கரேஜ் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க, நீங்கள் நல்லா பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ கிரேட், சூப்பர், இப்படி ஏதோ சொல்லுவாங்க. சம் வேர்ட்ஸு சொல்லலாம். ஸோ கிரேட், சூப்பர், மார்வலஸ், அமேசிங் சொல்லிட்டு இப்படி நம்ம சொல்லலாம். ஐ ஆம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ. உங்களை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். நான் எனது தொலைபேசியை தேடினேன், எங்கும் கிடைக்கவில்லை. நான் என்னுடைய தொலைபேசியை எங்கெல்லாம் தேடி பார்த்தேன், ஆனால் எங்கேயும் கிடைக்கலன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். I looked for my phone and couldn't find it anywhere. நான் எனது தொலைபேசியை தேடினேன், எங்கும் கிடைக்கவில்லை. I லுக்குடுனா தேடி பார்த்தேன், பாஸ்ட் டென்ஸ். I looked for my phone and couldn't find it anywhere. அதாவது நான் எனது தொலைபேசியை தேடினேன், எங்கும் கிடைக்கவில்லை. ஐ லுக்டு ஃபார் மை ஃபோன் அண்ட் couldn't find it anywhere. நான் எனது தொலைபேசியை தேடினேன், எங்கும் கிடைக்கவில்லை. would you please speak slowly. தயவுசெய்து மெதுவாக பேசுகிறீர்களா. would you speak slowly. உங்களை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். ஐ am really proud of you. I am really proud of you. உங்களை நினைத்து நான் உண்மையிலேயே பெருமைப்படுகிறேன். ஐ லுக்டு ஃபார் மை ஃபோன் அண்ட் couldn't find it anywhere. நான் என் தொலைபேசியை தேடினேன், எங்கும் கிடைக்கவில்லை. நெக்ஸ்ட்டு சென்டென்சஸ். நான் என்ன சொன்னாலும் என் அக்கா கேட்க மாட்டேன். அதாவது நம்ம பிரதரோ சிஸ்டரோ சகோதரி சொல்லலாம், நம்ம தங்கச்சியாக இருக்கலாம், அண்ணாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கான். சில பேர் நம்ம சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. நீ எதை வேணாலும் சொல்லிவிட்டு நான் கேட்க மாட்டேன், உன் பேச்சு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ நம்ம சொல்லலாம், no matter what I say, my sister won't listen to me. நான் என்ன சொன்னாலும் என் அக்கா கேட்க மாட்டாள். no matter what I say. நான் என்ன ஒரு மேட்ரு எது சொன்னாலும் என் சிஸ்டர் கேட்க மாட்டாள். no matter what I say, my sister won't listen to me. won't listen to me. no matter what I say, my sister won't listen to me. நான் என்ன சொன்னாலும் என் அக்கா கேட்க மாட்டா. எல்லாவற்றையும் அவளுடைய விருப்பத்திற்கே விட்டு விடுங்கள். நம்ம சொல்வோம், எல்லாத்தையும் நீ அவன் விருப்பத்திற்கே விட்டுடுங்க, எல்லாமே அவன் விருப்பத்திற்கே விட்டுடுங்க. நான் சொல்கிறது அவன் என்ன கேட்கவா போகிறா, அவள் கேட்கவா போகிறா, எல்லாமே அவங்க விருப்பத்துக்கே விடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லலாம்? லீவ் எவர்திங் டு ஹர் வில். எல்லாவற்றையும் அவளுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுங்கள். ஸோ லீவ் எவர்திங் டு ஹர் வில். டு ஹர் வில்னா அவளுடைய விருப்பத்திற்கு. டு ஹர் வில்னா அவளுடைய விருப்பத்திற்கு. லீவ்னா விட்டு விடுங்கள், எவர்திங்னா எல்லாவற்றையும். லீவ் எவர்திங் டு ஹர் வில். எல்லாவற்றையும் அவளுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுங்கள். லீவ் எவர்திங் டு ஹர் வில். எல்லாவற்றையும் அவளுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுங்கள். நான் இப்போ தான் செஞ்சேன், நான் தான் செய்தேன். ஐ ஜஸ்ட் மேட் இட்.
நான் தான் செய்தேன், நான் இப்போ தாங்க இதை செஞ்சேன், நான் தாங்க பண்ணணும்னு சொல்லிட்டு இது யார் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கேட்பாங்க இல்லைங்களா. அப்புறமா சொல்லலாம், நான் தான் செஞ்சேன், நான் இப்போ தான் செஞ்சேன், ஐ ஜஸ்ட் மேட் இட், நான் தான் செய்தேன். இவ்வளோ குழந்தைத்தனமாக இருக்காதீங்க. நீங்கள் பார்த்தா உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பிஹேவ் பண்ணுறீங்க. ஒரு குழந்தைத்தனம் மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம், டோன்ட் பி ஸோ சைல்டிஷ், ஒரு சைல்டிஷ் மாரி பிஹேவ் பண்ணாதீங்க, ஒரு சைல்டு மாரி பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம். டோன்ட் பி ஸோ சைல்டிஷ், டோன்ட் பி ஸோ சைல்டிஷ், இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம். No matter what I say, my sister won't listen to me. No matter what I say, my sister won't listen to me. நான் என்ன சொன்னாலும் என் அக்கா கேட்க மாட்டா. Leave everything to her will. எல்லாவற்றையும் அவளுடைய விருப்பத்திற்கு விட்டு விடுங்கள். நான் தான் செய்தேன், I just made it. I just made it. இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம். Don't be so childish. இவ்வளவு குழந்தைத்தனமாக இருக்க வேண்டாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.